சத்யாவுடைய பவர் நான் யோசிக்கல. ஏடிஎம்கே பேஸ் அது. ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டுமே நல்லா இருக்கிற தொகுதி. உங்களுக்கு தெரியும், ரொம்ப சண்டை போட்டாங்க அந்த அலையன்ஸ்ல. வந்து டி நகர் வந்து வேணும், 2 பேருக்குமே வேணும்னு. சத்யா வந்து பவர் வந்து இபிஎஸ் தான். இபிஎஸ் இஸ் இன் வெரி குட் புக். அவர் அப்படி நிக்கிறாரு. தொகுதியில வந்து அவர் செல்வாக்கு இருக்கு பார்த்தா 160 ஓட்டுலாம் தோத்தாருங்கிற பாக்குறோம். பிஜேபி உள்ள சேர்ந்து நிற்கும் போது, பாமக உள்ள சேர்ந்து எல்லாம் ஒருங்கிணைந்த அம்மா மக்கள் முன்னேற்ற எல்லாரும் ஒருங்கிணைந்து நிற்கும் போது இந்த மாதிரியான வாய்ப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓட்டு ஸ்பிளிட் இருக்கும்போது திருப்பி அங்க எங்க எப்படி போய் நீங்க ராயபுரத்துல ஜெயக்குமார் அவர்கள், டி நகர் சத்யா, வளர்மதி, கோகுலேந்திரான்னு சென்னையை வந்து ஏதோ அதிமுக புறந்தள்ளிருச்சு அப்படிங்கிற அதுலயும் ரொம்ப போக்கஸ்டா இருக்கு. ஏன்னா அதுக்கு எல்லாருமே நின்னவங்க தானே சார், எல்லாருமே நின்னவங்க தானே. இதுல யாரு சர்ப்ரைஸ்? நீங்க டிஎம்கேல தான் வந்து சென்னையில சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சிற்றரசு அண்ணா நகர், அதுதான் சொல்ல வரேன். டிஎம்கேல தான் சென்னையில சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கேல சென்னையில சர்ப்ரைஸ், சென்னையில இல்ல தமிழ்நாட்டிலேயே மோஸ்ட்லி சர்ப்ரைஸ் கொடுத்து ரொம்ப சேஃபா ஆடிட்டாங்கன்னு சொல்ல வரேன். நீங்க வந்து வளர்மதி வந்து வெற்றி வாய்ப்பை தக்க வைக்கணும், அவங்க கடமையாகுது. சத்யா கேப்பா ஒரு முறைக்கு 2 முறை கொடுத்தா சும்மா சும்மா என்கிட்ட கேட்காதுன்னு அவர் சொல்லிடுவாங்க. ஜெயக்குமாருக்கு வந்து போன முறை விட்டாரு, இந்த முறை உடனே என்னைய கேட்காதுன்னு சொல்ல. சோ அவரவர் ஜெயிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு ஏற்படுத்துறாங்க. அதாவது இப்ப மத்தவங்களுக்கான வாய்ப்பு எல்லாம் தெரிஞ்சிருது. அப்ப நீ ஜெயிக்க வேண்டிய ஓ வேலைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஐ டோன்ட் see any surprise in ஏடிஎம்கே. அவங்க வந்து ஒரு ஹெவி வெயிட்ஸ் ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்களை இறக்கி பாக்குறாங்க.